என்னப்பா ஆச்சு? அப்பா நம்ம மோசம் போயிட்டப்பா. ஐயப்பனுக்கு இன்னைக்கு கல்யாணம் நடக்குதுப்பா. பூரணிதான் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாளா? வேணுதாப்பா போன் பண்ணா 10 மணிக்கு முகூர்த்தமா. ஏசி மூலமா மாமாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவருதாப்பா வேலுகிட்ட சொல்லியிருக்காரு. கல்யாணத்தை நிறுத்த சொல்லி அவனை அனுப்பியிருக்காருப்பா. வேலு இப்ப அங்கேதாப்பா போய்கிட்டு இருக்கா.
ஐயோ பிரியா பிரியா டாக்டர் டாக்டர் அப்பா எப்படி இருக்காரு டாக்டர்? அவருக்கு மைல்டா அட்டாக் வந்திருக்கு. நல்ல வேளை இமிடியேட்டா நீங்க அவருக்கு கொண்டு வந்தது பெரிய விஷயம். ஆமா, அவர் ஹார்ட் பேஷண்டா?
இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்காரா? விநாயகம் டாக்டர் என்னப்பா சொல்றாரு? அம்மா பதட்டப்படாதீங்க. உங்க வீட்டுக்காருக்கு மைல்டா தான் அட்டாக் வந்திருக்கு. டாக்டர் அவர் ஹார்ட் பேஷண்ட் இல்ல டாக்டர். அடிக்கடி படபடப்பா இருக்குன்னு சொல்லுவாரு, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு. 4-5 தடவை அந்த மாதிரி வந்து டாக்டரை பார்த்ததுல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சொல்லி அதுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க டாக்டர். 1 or 2 டைம்ஸ் இசிஜி எடுத்து பார்த்திருக்கோம், அதெல்லாம் நார்மல் தான் வந்திருக்கு டாக்டர். பட் அவருக்கு இப்ப அட்டாக் தான் வந்திருக்கு. இப்ப இமிடியேட்டா என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஆஞ்சியோ பண்ண சொல்லியிருக்கேன். தேவைப்பட்டா ஐ நோ டாக்டர், நான் மெடிக்கல் ரெப்பா தான் இருக்கேன். அம்மா வேலு, அம்மா அப்பாவுக்கு என்னமாச்சு? அம்மா உங்க அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லிட்டாங்கப்பா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உங்க அப்பா நல்லதானடா இருந்தாரு? நல்லதானே இருந்தாரு? எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எல்லாத்தையும் தோல்ல போட்டுக்கிட்டு தாக்கிக்கிட்டு இருந்த மனுஷன் உங்ககிட்ட இருந்து ஒரு போன் அவனுக்கு வந்த உடனே அடுத்த நிமிஷமே வெட்டி போட்ட மரமா சாஞ்சிட்டாருடா. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே. தம்பி, உங்க தம்பிக்கு என்னாச்சு? நீங்க போன்ல என்ன சொன்னீங்கங்கிற முழு விவரம் எங்களுக்கு தெரியாது. ஆனா ஐயப்பனுக்கு கல்யாணம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள உங்க அப்பா நெஞ்ச பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. நாங்கெல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம்ப்பா. அந்த பாழ போனவன் பேச்சை எடுக்காதீங்க. டேய், மனுஷனடா அவன். சத்தியமா சொல்றேன்டா விநாயகம், இப்படி ஒருத்தன் நமக்கு தம்பியா வந்து பிறந்ததுக்கு நம்ம நாண்டுகிட்டு சாவலாம்டா. டேய் என்னடா சொல்ற? வயிறு எரியுதுடா. ஆமா, நட்ட நடு ரோட்ல வச்சு அந்த பொண்ணு பிரியா காலத்துல ஐயப்ப தாலி கட்டிட்டாமா. அந்த பக்கம் எவனோ ஒரு பொறுக்கிய போலீஸ் இழுத்துட்டு போகுது. அவன் என்னடான்னா போலீஸ் புடியில இருந்து தப்பிச்சு ஏசிய கல்லால் அடிச்சு சாவடிக்கிறான். அந்த பொறுக்கி பாக்கெட்ல இருந்து தாலி எடுத்து கொடுத்து அவன் சொல்றாமா கட்டுறா தாலியான்னு. இவனுக்கு அவனுக்கு என்னமா சம்பந்தம்? ஏமா இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? டேய் என்னடா சொல்ற நீ? டேய், கண்ணால பார்த்தண்டா. ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல வச்சு என்னென்னவோ நடந்துச்சுடா விநாயகம். யார போய் விளக்கம் கேட்கறதுன்னு எனக்கு தெரியலடா. அக்கா தான் ஐயப்பன் அங்க கூட்டு போயிருக்கா, அதுல எந்த டவுட் எனக்கு இல்லடா. ஆனா அக்காவை தவிர வேற சில பேரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கதா எனக்கு தோணுது. ஒண்ணுமே புரியலடா விநாயகம். டேய் ஐயப்பனுக்கு போய் இல்ல வேலு, என்னால நம்ப முடியலடா. டேய், அவதான் நேர்ல பார்த்து சொல்றான்ல, இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும்? எனக்கு தெரியும்டா, எனக்கு தெரியும். நாள் அந்த பண்ணாடிக்கு மூஞ்சே சரியில்லடா. வீட்டுல எப்ப பார்த்தாலும் எங்கேயோ வெறிச்சு பார்த்துக்கிட்டு என்னமோ ஆடுது ரெண்ட கல்ல மாதிரி மலங்க மலங்க முடிச்சிட்டு இருந்தாண்டா. முந்தா நேத்து ராத்திரி பூர்ண எதிரவே கேட்டேன், ஏன்டி இவன் ஒரு மாதிரி இருக்கான்னு கேட்டதுக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, 2 பேருமே சமாளிச்சுட்டாங்கடா. ஐயோ கழுதிங்க 2 மாசம் சேர்ந்து எப்படி செஞ்சிடுச்சுங்க. அப்புறம் எதுக்குடா இந்த வீட்டுல நான் அம்மான்னு ஒருத்தி இருக்கணும்? செத்து ஒழிஞ்சிட்டுமா? நான் செத்து ஒழிஞ்சு போயிட்டுமா? நான் செத்து ஒழிஞ்சு போறேன்டா. ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க ப்ளீஸ், அமைதியா இருங்க. இங்க பாருங்க, உங்க வீட்டுக்காருக்கு சரியாறதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. வீட்டு பிரச்சனை எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கங்க ப்ளீஸ். ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுயா. என் வீட்டுக்காருக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வந்தது உங்களுக்கு தெரியுங்களா? இப்ப சொன்னானே, இதுதான் காரணம். மூத்த வீடுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம், அதுக்கு அடுத்தது இதோ இவ இருக்கா. இவங்க 2 பேருக்கு முன்னாடி என் கடைசி புள்ள எவ்வளவு வாரத்துக்கு நடு ரோட்ல தாலி கட்டிட்டான்னு வந்து இவன் சொல்றான்.
இப்படி எல்லாம் நடந்தா என் புருஷனுக்கு ஹார்ட் அட்டாக் வராம என்ன செய்ய சொல்லுங்க. அந்த மனுஷனாவது நெஞ்ச புடிச்சிட்டு படுத்துட்டாரு ஐயா. எனக்கு ஆண்டவே என் நெஞ்ச எந்த கல்லுல செஞ்சு வச்சாரு எனக்கு தெரியலையா. இந்த பாடு உடம்புக்கு ஒரு சாவு வரலையே, நான் என்ன பண்ணுவேன்? சம்பந்திமா அழாதீங்க சம்பந்திமா, இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும். எது நடந்திருந்தாலும் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல உங்க வீட்டுக்கார் பொழைச்சு எழுந்திருச்சு நல்லபடியா வீட்டுக்கு வரணும். இப்ப அதை தவிர நீங்க வேற எதையுமே நினைக்காதீங்கம்மா. எப்படிமா நடக்காம இருக்க முடியும்? என் பொண்ண நம்மால மாதிரி நம்பினேன்னு அவ இருக்கா, எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா நினைச்சேன்னு. எத்தனையோ பேர் வாழ்க்கையில அவ விளக்கேத்தி வச்சிருக்கா, எவ்வளவு பேருக்கு அவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. எத்தனை ஜோடிங்க அவள மனசார வாழ்த்திருக்காங்க தெரியுமா? பெத்த தாய் என் தானுக்கு வேட்டு வைக்கிற மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டாளே. அவனுக்கு இவ தொட போவான நினைச்சு கூட பாக்கலையே. அம்மா இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா, அப்பாவுக்கு ஒண்ணு ஆகாதுமா, தைரியமா இருங்கம்மா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அழாதீங்கம்மா. அம்மா மன்னிச்சிருங்கம்மா. ஐயப்பா என்னடா அதெல்லாம், ஏன்டா அப்படி செஞ்சா? அண்ணா ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் ஆத்திரப்படாதீங்க. இத பத்தி நான் விளக்கமா அப்புறமா சொல்றேன். முதல்ல அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லுங்க, அவருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. அவர் இன்னும் சாகலடி. இன்னும் செத்து தொலையடி. போதுமா? ஓடி முதல்ல. நம்புடனடி, உன்னை நான் நம்புடனே. என்ன பெத்த தாயை விட உன்னை உயர்வா நம்புடனே. என்ன படைச்சானே அந்த ஆண்டவனுக்கு சமமா உன்னை நம்புடனே. யார் எப்படி போனாலும் என் பொண்ணு நல்லவ, என் பொண்ணு நியாயம் தெரிஞ்சவ, என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டான்னு நம்புடனே. இப்படி துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறியாடி பாவி, நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவடி. ப்ளீஸ் வாய மூடுறி. உங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் நாங்களடி ஆரம்பிச்சோம். இந்த அம்மா வீட்டுக்கு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்து முழுசா 8 மாசம் முடிஞ்சு போயிடுச்சு. நிச்சயம் பண்ணணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு மாடினாங்க. உனக்கு ஒரு நல்லது பண்ணி பார்க்காம
மூத்தவனுக்கு கல்யாணம் பண்ணவே மாட்டேன்னு ஒத்த கால்ல நின்ன மனுஷனை மாத்தனது யாருடி? சொல்லுடி, யார் மாத்தனது? நான் தான் அம்மா. நான் இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு அந்த நாய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க?